நாத்தனார் தான் புதிய மாமியாரா? இதான் தலைப்பு. மரியாதை தெரிந்த மருமகள்கள். இந்த பக்கம் முழுக்க நடிக்க தெரியாத நாத்தனார்கள். ஓகே, நான் உங்களை பார்த்துக்கிறேன், ஆனா நீங்க ஏன் என்ன ஒரு பொண்ணா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? இதை கேட்டது யாராக இருக்கும்? எந்த நாத்தனாராக இருக்கும்? எங்க அண்ணியா இருக்கும். உங்க அண்ணியா இருக்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். மனுஷியா கூட அவங்க மதிக்கல, ஒரு மிஷினா பாக்குறாங்க. 24 hours நாங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். வாரத்துல 4 நாள் இங்க தான் இருப்பாங்க. வரும்போதே ஒரு கால் வந்துரும், நான் வர, எனக்கு இதெல்லாம் ரெடியா இருக்கணும், காஃபி ரெடியா இருக்கணும், டிஃபன் ரெடியா இருக்கணும், எல்லாம் இருக்கணும். வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும். சார் அதுக்கு தானே சார் மருமக போது செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே சார் வீட்டுல மருமகன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறது. எதுக்கு சார்? கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல. வீட்டுக்கார மட்டும் கல்யாணம், நாத்தனார்லாம் எங்க சார் போறது? நாத்தனாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவங்க குடும்பத்தையும் அவங்க பார்க்கணும்ல, அதை ஏன் பார்க்க மாட்டாங்க? நீங்க 4 நாள் என் அம்மா வீட்டுக்கு வரீங்கன்னு கேக்குறாங்க. சார் நான் வரலன்னு சொன்னா கூட எங்க அண்ணன் விட மாட்டான் சார். எங்க வீட்டுக்காரர் எப்படி சார் கூப்பிடுவாரு? வரவங்கள வேண்டான்னு தரத்தி அனுப்ப முடியுமா? 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் அப்பப்போ வந்து உட்காந்துக்கிற, உன் வீட்டு தேடி போன்னு சொல்ல வேண்டியதானே. கூட பிறந்த அண்ணன் சொல்றதை விட வேற என்ன சார் வேத வாக்கு பெருசு? அண்ணன் சொல்றா அதெல்லாம் ஓகே, அவங்களும் ஒரு பொண்ணு தானே சார், அவங்களுக்கு தெரியாதா? நம்ம மட்டும் வந்து இங்க சொகுசா உட்காந்து சாப்பிடுறோமேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுதானே சார் நான் வரேன். அவங்க கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சதான் சார் வரேன். ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரேன். அது ரொம்ப தவறான வாதம் சார். அவங்க இப்படி சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்டுல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எங்க அண்ணன் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சார், என் பிரச்சனை இல்ல. அது நல்ல வேலை எங்க பொண்ணுங்க எதையும் உங்க வீட்டுல கொடுக்கல. போய் நீங்க என்ன சொன்னீங்க? நாசூக்கா இவங்க வந்து போறது சிரமமா இருக்குங்கிறத எப்படி நாசூக்கா சொன்னீங்க? திட்டிக்கிட்டே தான் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்வோம், பாத்திரத்தை தூக்கி போடுவோம், கோவத்தை வந்து பிள்ளைங்க மேல காட்டுவோம். இதை விட என்ன உங்களுக்கு இண்டிகேஷன் வேணும்? நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சார். நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். பாத்திரத்தை உடைச்சா கூட நான் கண்டுக்க மாட்டேன். எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களே. பாருங்க, சங்கீதான் இருக்கும் அதுல. சங்கீதா டிவி வால்யூம் பாத்தீங்கன்னா 18, 19, 20 ரைஸ் ஆகும். ஆனா அது டிவி வால்யூம் ரைஸ் ஆகுதுல, அவங்க பிபி ரைஸ் ஆகுது. ரந்தாவே மாமியார் எனக்கு ஒரு வாரம் பேச மாட்டாங்க. இப்ப நாங்க வராத சமயத்துல வீட்ல பிரச்சனைகளே வரது இல்லையான்னு கேளுங்க. அதுதான் நாங்க பாத்துப்போம். நாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பெருசா தெரியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி கொடுத்துருக்கலாம், பாழங்கணத்துல தூக்கி தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லத்தான் சொல்லுவோம். ஹஸ்பண்டோடையோ மாமியாரோடையோ போய் பேசல, நம்மள ஓரமா ஒதுக்கிட்டாங்களோன்னு ஒரு கில்ட்டி எங்களுக்கு வருது. இன்னொன்னு மெயினா என்ன நடக்குதுன்னா, இங்க என்ன நடக்குதோ அடுத்த செகண்ட் அவங்க அம்மா வீட்டுக்கு போன் போகுது. இந்த எங்க வீட்டு பொண்ணு சார், நான் எங்க வீட்டுல என் விஷயத்தை பத்தி பேசுறேன், எங்க அம்மா கிட்டயும் என் தம்பி கிட்டயும். அம்மா கிட்ட தம்பி கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, அதை தெரிஞ்சுக்க உனக்கு ரைட்ஸ் இருக்கு. உங்க அம்மா அப்பாக்கு உன் கூட பிறந்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உங்க அண்ணன் வீட்லயோ தம்பி வீட்லயோ இங்க என்ன நடக்குதோ அதை போய் நீங்க உங்க ஹஸ்பண்ட் வீட்ல சொல்றீங்கல்ல. நாத்தனார் யாரும் அந்த மாதிரி சொல்றதே கிடையாது. சொன்னா அசிங்கம் வந்து எங்களுக்கு தான். நீங்க ஒரு நாத்தனாரா இருந்து உங்க அம்மா வீட்டை விட்டு கொடுப்பீங்களா ஹஸ்பண்ட் கிட்ட? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க அம்மா வீட்டை தேடி வராங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்க எங்க அம்மா வீட்டை தேடி தானே சார் போக முடியும். வரமா எனக்கு ஒரு நாள் பிரச்சனை, உங்க அம்மாட்ட சொல்லட்டும், என் நாத்தனார் வாரத்துக்கு 4 நாள் வரா, எனக்கு அவளால பிரச்சனைன்னு சொல்லட்டும் சார். தெரியுமா, அதுல உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம், நம்ம நல்லா இருக்கும், நம்ம நாத்தனாருக்கு ஏதோ விஷயம்ட்டு உடனே அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியது. போனா காசிப் பேசணும், இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது எங்க அம்மாக்கு நான் தெரியப்படுத்த. நாத்தனாரின் பிரச்சனை இது, உங்க வீட்டு பொண்ணு ரைட்டா, எப்படி ஒரு காசிப் ஆகும்? நாத்தனாருக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல சொல்லிருங்க. எங்க அம்மா அப்பா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட கேட்கணும், அம்மா வீட்டு கிச்சன்ல கடைசி வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கணும் சார். நான் கல்யாணம் வந்துட்டேன், நான் மட்டும் தான் சமைப்பேன், நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சார். என் தம்பிக்கு குழந்தை பிறந்ததுன்னா சார், அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா முதல் செய்யறதையும் நான் தான் சார் செய்வேன். அது என் உரிமை. உங்களுக்கு பிறந்த வீட்லயும் உரிமை இல்ல, புகுந்த வீட்லயும் உரிமை இல்லையா கிச்சன்ல? உங்க பிறந்த வீட்ல உரிமை இல்ல, அதுக்கு நானா பொறுப்பு? ஏன் அப்படி செய்யல, நீ ஏன் அப்படி கிச்சன் வச்சிருக்க, நீ ஏன் அது அந்த குறை சொல்லக்கூடாது இல்ல? கிச்சனுக்குள்ள இடம் கொடுத்தாதான் கலகம் பண்ணி விட்டுறீங்கிறாங்க. இப்படி இருக்கே, இதை பண்ணலாம்ல, இது இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வை, நானே சொல்லிடுவேன் கூப்பிட்டு. பொதுவா வந்து மாமியார் கேக்குற மாதிரியும் அவங்க தம்பி கேக்குற மாதிரியும் சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் தான் பெஸ்ட்னு காட்டுறதுக்காக அதை சொல்லிடுறது. அப்ப உங்களை எப்படி கிச்சனுக்குள்ள வர்றது? நீங்க குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க, அவ கிச்சனை சரியா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறா, அடுத்து என்ன பண்ணுவீங்க, புள்ளைய சரியா வளர்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா, எனக்கு தொந்தரவு செய்கிற ஒரு ஆளை நான் எப்படி நல்லபடியா நடத்த முடியும்? வீட்டு ஸ்டைல்ல பண்ண சமையல் வேற மாதிரி. இப்ப தேங்காயை அந்த தேங்காயை அந்த அம்மா செஞ்ச மாதிரியே தான் உங்க அண்ணியும் செய்யணும்னா, உங்க அம்மாவோடய உங்க அண்ணன் இருக்க சொல்லுங்க. ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? உங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு வரலங்க, உங்க வீட்டுக்கு சமைக்கவே இல்ல, வாழ வந்திருக்கேனா? நாங்க ஃப்ரெண்டும் கிடையாது, நாங்க எதிரியும் கிடையாது, நாங்க உங்க லைஃப்ல நாங்க யாரு? ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு போக வேண்டியது. எப்படி அடிபணிஞ்சு சொல்லுங்கள் அப்படி நாங்க இருக்கணுமா? என் ஒய்ஃபை வந்ததுனால தான் எங்கள் அண்ணன் நல்லபடியாக இருக்கான். இப்போ பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கு, அதுதான். இதை தவிர வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பேசிட்டு போவோம், அதான் நம்ம தெரிஞ்சிட்டோம்ல. அவங்க பாவம் கொஞ்சம் பயந்த சுபாவமா இருக்காங்க. ஒரு 4 நாள் போனாலும் கொண்டாலும் நீங்களே ஏதாவது காப்பி போட்டு குடிச்சுக்கிட்டு. இல்லை, இனிமேல் முடிவு மாத்திட்டேன். 4 நாளெல்லாம் போகக்கூடாது, ஒரு நாள் போதும். ஒரு நாள் இல்லை, உங்க வீட்டில் ஒரு நாளா இல்லை அவங்க வீட்டில் ஒரு நாள்? பட்டக்குன்னு ஒரு டப்புன்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் அதில் என்ன வேல்யூ இருக்கு? அவங்க சொன்ன ரிக்வெஸ்ட் அப்படி.